பக்சார் போருக்கு பிறகு எந்த கருவூலம் சூறையாடப்பட்டது? ஏ. பம்பாய் கருவூலம், பாம்பே ட்ரெஷரி. பி. டெல்லி கருவூலம், டெல்லி ட்ரெஷரி. சி. கல்கத்தா கருவூலம், கால்கட்டா ட்ரெஷரி. டி. முர்ஷிதாபாத் கருவூலம், முர்ஷிதாபாத் ட்ரெஷரி. சரியான பதில் டி. முர்ஷிதாபாத் கருவூலம், முர்ஷிதாபாத் ட்ரெஷரி. 1764 பக்சார் போருக்குப் பிறகு வங்காளத்தின் தலைநகராக இருந்த முர்ஷிதாபாத் கருவூலத்தை ஆங்கிலேயர்கள் சூறையாடினர். இது இந்தியாவின் செல்வங்கள் இங்கிலாந்திற்கு கடத்தப்படுவதற்கு ஒரு முக்கிய தொடக்கமாக அமைந்தது. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டபோது காந்தி என்ன முழக்கமிட்டார்? ஏ. இந்தியர்களுக்கு இந்தியா. பி. அகிம்சை என்றும் நிலைத்திருக்கும். சி. செய் அல்லது செத்து மடி. டி. இப்போது சுதந்திரம். சரியான பதில் சி. செய் அல்லது செத்து மடி. சரியான விடை சி. சோகஸ்மெலி. 1942 ஆகஸ்ட் 8 அன்று பம்பாயில் நடந்த வெள்ளையனே வெளியேறு இயக்க மாநாட்டில் காந்தி செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை என்ற வரலாற்று சிறப்புமிக்க முழக்கத்தை வழங்கினார். சிந்து மீது படையெடுத்த உமையாத் ராஜ்யத்தின் தளபதி யார்? ஏ. முகமது கஜினி, மெஹமூத் ஆஃப் திஹ்னி. பி. தாஹிர். சி. அலாவுதீன் கல்ஜி, அலாவுதீன் கல்ஜி. டி. முகமது பின் காசிம், முகமது பின் கசிம். சரியான பதில் டி. முகமது பின் காசிம், முகமது பின் கசிம். சரியான விடை டி. சோகஸ்மெலி கியூபி. 71-2- உமையாத் கலிபாவின் தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்து அதன் அரசர் தாகிரை தோற்கடித்தார். இதுவே இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் தொடக்கப் புள்ளியாக கருதப்படுகிறது. 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனியை நிறுவியவர் யார்? ஏ. நெப்போலியன் போனபார்ட், நெப்போலியன் போனாபார்ட்டே. பி. ரிச்சலியூ. சி. 14ஆம் லூயி, லூயிஸ் தி 14th. டி. கால்பர்ட். சரியான பதில் டி. கால்பர்ட். 4. பிரெஞ்சு மன்னர் 14ஆம் லூயியின் அமைச்சரான கோல்பெர்ட் என்பவரால் 1664 பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனி உருவாக்கப்பட்டது. இது பிரெஞ்சு அரசாங்கத்தின் நேரடி ஆதரவுடன் வர்த்தகத்திற்காக தொடங்கப்பட்டது. யாருடைய ஆட்சியிலிருந்து பேஷ்வா நடைமுறை மராட்டிய ஆட்சியாளரானார்? ஏ. சிவாஜி. பி. அவுரங்கசீப். சி. சாஹு மகாராஜா. டி. சம்புஜி. சரியான பதில் சி. சாஹு மகாராஜா. சரியான விடை சி. சோகஸ்மெலி. சத்ரபதி சிவாஜியின் பேரனான சாஹு மகாராஜாவின் காலத்தில் பேஷ்வா பதவி பரம்பரையாக மாற்றப்பட்டு அனைத்து அதிகாரங்களும் பேஷ்வாக்களின் கைக்குச் சென்றது. இதனால் சத்ரபதி பெயரளவு தலைவராகவும் பேஷ்வா நடைமுறை ஆட்சியாளராகவும் மாறினார். முகமது கோரிக்கும் கஜினிக்கும் ஆரம்பத்தில் இருந்த உறவு என்ன? ஏ. அவர் அதன் சுதந்திரமான ஆட்சியாளர். பி. அவர் ஒரு கூட்டாளி. சி. அவர் ஒரு வெற்றியாளர். டி. அவர் ஒரு சிற்றரசர். சரியான பதில் டி. அவர் ஒரு சிற்றரசர். சரியான விடை முகமது கோரி ஆரம்பத்தில் கோர் பகுதியின் ஒரு சிற்றரசராகவும் வேசல் கஜினி பேரரசின் கீழ் ஒரு குறுநில மன்னராகவுமே இருந்தார். பின்னர் தனது வலிமையை பெருக்கிக் கொண்டு கஜினியை கைப்பற்றி இந்தியாவில் கோரி வம்ச ஆட்சியை நிறுவினார். பியூட்டிங்கேரியன் அட்டவணை எதை விளக்குகிறது? ஏ. ரோமானிய சாலைகள். பி. கடற்படை போர் உத்திகள். சி. தமிழ்நாட்டின் பண்டைய வர்த்தக வழிகள். டி. ரோமானிய பேரரசின் பரவல். சரியான பதில் ஏ. ரோமானிய சாலைகள். சரியான விடை ரோமானிய சாலைகள். பியூட்டிங்கேரியன் அட்டவணை என்பது ரோமானிய பேரரசின் சாலை பிணையத்தைக் காட்டும் ஒரு பழமையான வரைபடமாகும். தவறானவை. இது கடற்படை போர் உத்திகளைப் பற்றியது அல்ல. இது தமிழக வர்த்தக வழிகளை மட்டும் பிரத்யேகமாக காட்டவில்லை. ஜனநாயகம் என்ற சொல்லின் நேரடி பொருள் என்ன? ஏ. மக்களின் ஆட்சி, ரூல் ஆஃப் த பீப்பிள். பி. செல்வந்தர்களின் ஆட்சி, ரூல் பை த ரிச். சி. சட்டத்தின் ஆட்சி, ரூல் பை லா. டி. மேட்டுக்குடியினரின் ஆட்சி, ரூல் பை தி எலீட். சரியான பதில் ஏ. மக்களின் ஆட்சி, ரூல் ஆஃப் த பீப்பிள். 9. சரியான விடை ஏ. சோகஸ்மெலி. டெமோக்ரசி என்ற சொல் டேமோஸ் மக்கள்,
மற்றும் கிரட்டோஸ் அதிகாரம் என்ற இரு கிரேக்க சொற்களிலிருந்து உருவானது. இதன் நேரடி பொருள் மக்களின் ஆட்சி என்பதாகும். உமையதுகள் எவ்வளவு காலம் ஆட்சி செய்தனர்? ஏ. தோராயமாக 75 ஆண்டுகள். பி. தோராயமாக 100 ஆண்டுகள். சி. தோராயமாக 50 ஆண்டுகள். டி. தோராயமாக 200 ஆண்டுகள். சரியான பதில் பி. தோராயமாக 100 ஆண்டுகள். சரியான விடை பி. சோகஸ்மேலி உமையது வம்சம் கிபி 661 முதல் கிபி 750 வரை சுமார் 90 முதல் 100 ஆண்டுகள் வரை இஸ்லாமிய பேரரசை ஆட்சி செய்தது. இவர்கள் டமாஸ்கஸை தலைநகராக கொண்டு தங்கள் பேரரசை விரிவுபடுத்தினர். தர்பார் மண்டபத்திலிருந்து கோட்டையின் அடிவாரத்தில் உள்ள ஒரு அரண்மனைக்கு எது வழிவகுப்பதாக நம்பப்படுகிறது? ஏ. ஒரு திறந்த பாதை. பி. ஒரு இரகசிய சுரங்கப் பாதை. சி. ஒரு இரகசிய மாடிப்படி. டி. ஒரு மறைக்கப்பட்ட மின்தூக்கி. சரியான பதில் பி. ஒரு இரகசிய சுரங்கப் பாதை. 1. கோல்கொண்டா கோட்டையில் தர்பார் மண்டபத்திலிருந்து மலை அடிவாரத்தில் உள்ள அரண்மனைக்கு ஒரு இரகசிய சுரங்கப்பாதை இருப்பதாக கருதப்படுகிறது. இது அவசர காலங்களில் தப்பிச் செல்ல பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். 2. திறந்த பாதை என்பது இரகசியமாக இருக்காது. ஐரோப்பியர்களின் வருகைக்குப் பிறகு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்ட பயிர்கள் எவை? ஏ. அரிசி. பி. பார்லி. சி. பப்பாளி. டி. கோதுமை. சரியான பதில் சி. பப்பாளி. சரியான விடை சி. சோகஸ்மெலி பப்பாளி, மக்காச்சோளம், மிளகாய் மற்றும் தக்காளி போன்ற பயிர்கள் போர்ச்சுகீசியர்களால் ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு அறிமுகப்படுத்தப்பட்டன. இவை இந்திய விவசாய முறையிலும் உணவு பழக்கத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தின. சட்டங்களின் ஆன்மா, தி ஸ்பிரிட் ஆஃப் லாஸ் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஏ. மேரி அண்டோனெட், மோரி ஆண்டோயினெட். பி. ஜான் வின்த்ரோப், ஜான் வின்த்ராப். சி. டர்கோட், டர்காட். டி. மாண்டெஸ்கியூ, மாண்டெஸ்கியூ. சரியான பதில் டி. மாண்டெஸ்கியூ, மாண்டெஸ்கியூ. சரியான விடை மாண்டெஸ்கியூ. 1748 இல் வெளியான இந்நூலில் மாண்டெஸ்கியூ அதிகாரப் பகிர்வு கொள்கையை, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், வலியுறுத்தினார். தவறானவை. மேரி அண்டோனெட் பிரான்சின் அரசியாக இருந்தவர், நூலாசிரியர் அல்ல. ஜான் வின்த்ரோப் ஒரு ஆங்கிலேய பியூரிட்டன் தலைவர். பாறைகளை கவனமாகச் செதுக்கி கருவிகளை வடிவமைக்க என்ன பயன்படுத்தப்பட்டது? ஏ. சுத்தியல் கற்கள், ஹேமர் ஸ்டோன்ஸ். பி. கூர்மையான கத்திகள், ஷார்ப் நைவ்ஸ். சி. நெருப்பு, ஃபயர். டி. பிற கருவிகள், அதர் டூல்ஸ். சரியான பதில் ஏ. சுத்தியல் கற்கள், ஹேமர் ஸ்டோன்ஸ். கற்கால மனிதர்கள் ஒரு கல்லின் மீது மற்றொரு கல்லை மோதி செதில்களை உருவாக்க சுத்தியல் கற்களை, ஹேமர் ஸ்டோன்ஸ், பயன்படுத்தினர். இந்த நுட்பம் கற்களை கூர்மையாக்கி வேட்டையாடும் கருவிகளை உருவாக்க உதவியது. முடியாட்சியின் ஆதரவாளர்களை வேட்டையாட பாரிஸ் மக்களை வழிநடத்தியவர் யார்? ஏ. வரேனஸின் தபால்காரர். பி. மராட், மாரத். சி. தேசிய காவலர்கள். டி. சுவிஸ் காவலர்கள். சரியான பதில் பி. மராட், மாரத். 5. ஜீன்பால் மராட், ஜீன் பால் மாரத் ஒரு தீவிரவாத பத்திரிகையாளர். அவர் தனது எழுத்துக்கள் மூலம் முடியாட்சி ஆதரவாளர்களுக்கு எதிராக மக்களை தூண்டினார். செப்டம்பர் படுகொலைகளின் போது பாரிஸ் மக்கள் ராஜதுரோகிகளை வேட்டையாட இவர் முக்கிய காரணமாக இருந்தார். அக்னி எந்த தனிமத்தின் கடவுளாக குறிப்பிடப்படுகிறார்? ஏ. நீர். பி. நெருப்பு. சி. காற்று. டி. பூமி. சரியான பதில் பி. நெருப்பு. சரியான விடை நெருப்பு. ரிக்வேதத்தில் அக்னி நெருப்பின் கடவுளாகவும் மனிதர்களுக்கும் கடவுள்களுக்கும் இடையிலான தூதுவராகவும் போற்றப்படுகிறார். தத்துவம் எங்கே அதன் உச்சத்தை அடைந்தது? ஏ. ஏதென்ஸ், ஆத்தென்ஸ். பி. அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியா. சி. ரோம், ரோம். டி. ஸ்பார்டா, ஸ்பர்தா. சரியான பதில் பி. அலெக்சாண்ட்ரியா, அலெக்சாண்ட்ரியா. 7. சரியான விடை பி. சோகஸ்மேலி எகிப்தில் உள்ள அலெக்சாண்ட்ரியா நகரம் பண்டைய காலத்தில் தத்துவம், அறிவியல் மற்றும் கணிதத்தின் உலகளாவிய மையமாக திகழ்ந்தது.
அங்கு அமைக்கப்பட்டிருந்த பிரம்மாண்டமான நூலகம் மற்றும் அறிஞர்களின் வருகை தத்துவத்தை அதன் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. எந்த பகுதியில் பெருந்தோட்டங்களும் அடிமை உழைப்பும் முதன்மையாக செறிந்து காணப்பட்டன? ஏ. மத்திய அட்லாண்டிக் மாநிலங்கள். பி. தெற்கு மாநிலங்கள் சதர்ன் ஸ்டேட்ஸ். சி. வடக்கு மாநிலங்கள். டி. மேற்கு பிரதேசங்கள். சரியான பதில் பி. தெற்கு மாநிலங்கள் சதர்ன் ஸ்டேட்ஸ். 4. அமெரிக்காவின் தெற்கு மாநிலங்களில் புகையிலை, பருத்தி மற்றும் சர்க்கரை போன்ற பயிர்களை விளைவிக்கும் பெரிய தோட்டங்கள் இருந்தன. இந்த பண்ணைகளில் வேலை செய்ய ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்ட அடிமைகள் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டனர். ஹெரோடோடஸின் வாழ்க்கைக்கான காலக்கெடு என்ன? ஏ. கிமு 500 முதல் 450 வரை. பி. கிமு 484 முதல் 425 வரை பிசிஇ. சி. கிமு 200 முதல் 150 வரை. டி. கிமு 300 முதல் 250 வரை. சரியான பதில் பி. கிமு 484 முதல் 425 வரை பிசிஇ. 3. ஹெரோடோடஸ் வரலாற்றின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். இவர் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கிரேக்க வரலாற்றாசிரியர் ஆவார். இவரது தி ஹிஸ்டரிஸ் என்ற நூல் பாரசீக போர்களைப் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது. கிமு. நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?